இப்ப சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்துறாங்க உறவுகளே. ஆமாங்கம்மா, ஊத்து. வேண்டிய அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேம்மா. திருப்பி இங்க வேண்டிய கொஞ்சமா எவ்வளவு நமக்கு தேவையோ காரம் அந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்கம்மா. எண்ணெய் கொஞ்சம் வெடிக்கும். தள்ளி தான் நிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த வரமிளகா எடுத்து வச்சிருக்கோம், முழுசாவே எடுத்து வச்சிருக்கோம். இந்த மிளகாய அதுல போட்டுறணுமா. அடுப்பா குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா. வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கத பாருங்க, நல்லா வணக்கிக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுக்கிறப்பே நல்லா வாசம் வருது. நாங்க எல்லாம் செய்யறோம், ஆனா நீ சாப்பிட மாட்டேங்கிறியம்மா. ஏம்மா நீ பாருங்க, உங்களுக்கு சாம்பார் இங்க பாருங்க, உங்களுக்கு வெங்காய சாம்பார் ஒதுக்கிது. எனக்கு மட்டும் சாம்பார் உறவுகள். சாம்பாரு இது ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடறதுனால கிரேவி வச்சு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி, இந்த கிரேவியுமே நல்லா இருக்கும் உறவுகளே. அதான் எல்லாமே இந்த மசாலா போட்டு இந்த கிரேவி வச்சே சாப்பிட்டுக்கலாம் உறவுகளே. சிக்கன் எடுத்துக்காதவங்க இந்த கிரேவி சாம்பார் சாதத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்குமா.